வணக்கம் நண்பர்களே. இப்போ ஓல்டு வெர்ஷன்லேருந்து 17.5 அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஆன்டிவைரஸ் இஷ்யூனாலே ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. சில பேர் அப்டேட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் நியூ கொடுத்து புது ஐடியா க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி நிற்கிது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றீங்க. அதில் எந்த டவுட்டும் வராது. என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சென்ட் ஓடிபி அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓடிபி வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்ததுன்னா அதை ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓடிபி பாக்ஸில் 2494னு சொல்லக்கூடிய டிஃபால்ட் ஓடிபி கொடுப்போம். அந்த நம்பரை போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் நியூவில் போயிட்டு கிளிக் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதாவது கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் நேமு, சிட்டி, இமெயில் ஐடி, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஓல்டு ஐடி டீஆக்டிவேட் ஆகிடும். புது ஐடி உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அப்டேட் சார்ஜ் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரியே 2494 ஓடிபி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு கீழே உங்களுடைய இந்த இடத்துல சிஸ்டம் ஐடி ஆக்டிவில் எது இருக்கோ அந்த ஐடி எல்லாமே காட்டும். நிறைய பேர் காமிக்கலை அப்படின்றீங்க. அவசரப்படாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமிக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஐடி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் கோடு 9791951433. இந்த ஐடி என்னோடய ஐடியில் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகும். அப்போது நீங்கள் கரெக்டான ஐடியை செலக்ட் பண்ணணும். மவுஸால் ஆக்டிவ்னு இருக்கக்கூடிய ஐடியை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இப்போ இதெல்லாம் இன்ஆக்டிவில் இருக்குது. இப்போ இந்த ஐடி பண்ண முடியாது. அப்போது ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே ஆக்டிவேட்னு இருக்கும், அதை கொடுக்கணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரெஜிஸ்டர் நியூவில் போகாதீங்க. நான் நிறைய தடவை சொன்னாலும் மறுபடியும் அதில் தான் போகிறீங்க. தயவுசெய்து அந்த மிஸ்டேக் பண்ணாமல் உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் எனக்கும் சிரமம் இல்லாமல் அந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓகே, இது நியூ அப்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகி நிற்கும், ஆக்டிவேஷன் பெண்டிங்னு. அப்போ நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நான் சர்வரில் உங்கள் நம்பர் அந்த ஐடியை அப்டேட் பண்ணதும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் கரெக்ட் மெத்தடு. ஸோ அகைன் சொல்கிறேன், மறுபடியும் ரெஜிஸ்டர் நியூவில் போயிட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.